மத்தவங்களோட லைஃப்ல உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? ஒரு அப்பா பையன் இருக்காங்க. அந்த அப்பா அவரோட பையன்ட்ட ஒரு ஷைனியான கல்ல கொடுத்து இதை எடுத்துட்டு போய் அந்த பேக்கர்ட்ட செல் பண்ணிட்டு வா. ஆனா அவர் எவ்வளவுன்னு கேட்டாலோ இல்ல வேற எது கேட்டாலுமே ஜஸ்ட் 2 மட்டும் கை காமி, நீ வேற எந்த ஒரு சிங்கிள் வேர்டும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த பையனும் அந்த பேக்கர்ட்ட போறான். அந்த ஷைனி கல்ல காமிச்ச உடனே அவர் இது எவ்வளவுன்னு கேக்குறாரு. இவன் 2 கை காமிக்கிறான். ஓ $2 இது நல்லா இருக்கு, இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பையன் திரும்பி வந்தோடனே அவங்க அப்பா அவனை ஒரு ஆன்டிக் டீலர் தான் அவர்கிட்ட போனோடனே அவரும் எவ்வளவுன்னு கேக்குறாரு. அங்கேயும் அவன் 2 கை காமிக்கிறான். 2 கை காமிச்சா ஓ $200 இது நல்லா இருக்கு, இது ஒரு நல்ல ஆன்டிக் ஸ்டோன், அதனால நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் திரும்பி அவங்க அப்பா கிட்ட வரான். அவங்க அப்பா ஒரு ஜுவல்லர்ட்ட அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஜுவல்லர்ட்ட போனோடனே அவர் எவ்வளவுன்னு கேக்குறாரு. அந்த பையன் திரும்பி அவர்கிட்ட 2 கை காமிக்கிறான். ஓ $2000 இது ரொம்ப ரேரான ரூபி, இது ஜஸ்ட் ஒரு $2000 தான், ஓகே இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட திரும்பி வரான். அவங்க அப்பா ஒரே விஷயம் தான் சொன்னாரு, எந்த இடத்துலயுமே அந்த கல்லு மாறல, அதை யார் பாக்குறாங்களோ அவங்க தான் மாறி இருக்காங்க. சோ இதே மாதிரிதான் உங்க லைஃப்ல உங்களை ஒருத்தங்க ஓர்த்தியா ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க பண்ற விஷயம் எல்லாத்துக்கும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படியே சில பேர் உங்களை ஆப்போசிட்டா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா அப்படி ட்ரீட் பண்றதுனால நீங்க ஒரு வேல்யூபிள் பர்சன் இல்லன்னு அர்த்தம் இல்ல. யாருக்காகவும் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க லோ பண்ணிக்காதீங்க. சோ அப்படி உங்களோட வேல்யூ அவங்க ரெகக்னைஸ் பண்ணலனா நீங்க ஒரு தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட் பீப்புள்கிட்ட நீங்க எப்பவுமே உங்களோட வேல்யூவை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்காது. அவங்களே உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்க.